திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். குலசேகர ராஜா ஹாலில் இல்லை. எங்கே என்று தேடியபடியே ஹாலின் வாசல் கதவருகே வந்த பொழுது அவர் 50 அடி தூரத்தில் பங்களாவின் மெயின் கேட் அருகில் மிளகு கொடி படர்ந்திருக்கும் காட்டு வாகை மரத்துக்கு கீழ் நின்று செல்போனில் யாருடனோ பேசியபடி இருப்பது தெரிந்தது. மெல்ல திரும்பி வந்து அரைக்கதவை உட்பழக்கமாக தாழிட்டு கொண்டாள். கட்டிலின் மேல் விளையாடியிருந்த தியா அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் எட்டி பார்ப்பதையும் திரும்பிச் சென்றதையும் பார்த்தும் பார்க்காதது போல ஃபோனில் அவர் மனைவி சுந்தரவல்லியுடன் பேசி கொண்டிருந்தார் குலசேகர ராஜா. நம்முடைய ரொம்ப நாள் விருப்பம் இன்னைக்கு நிறைவேறப் போகுது சுந்தரம். நம்ம மஞ்சு கழுத்தில் ராஜா தாலி கட்டுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. எனக்கு என்னவோ பயமாக இருக்குங்க. தப்பித்தவறி நீங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சிட்டா எல்லாமே கெட்டு போயிட போகுதுங்க. இப்படி நினச்சி தான் 6 வருஷமாக ஓடியே போயிடுச்சு எல்லாமே. மஞ்சுவோ ராஜாவை தவிர வேற எவனும் என் கழுத்தில் தாலி கட்ட அனுமதிக்க மாட்டேங்கிறா. நமக்கு வேறு வழியே இல்லை சுந்தரம். அது எனக்கு புரியுது. ஆனால் துளியும் சந்தேகம் இல்லாதபடி எல்லாம் நடக்கணுங்களே. நடக்கும், நடந்துக்கிட்டும் இருக்குது. ஒவ்வொரு அடியையும் இங்கே பார்த்து பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கடிக்க போகிற பாம்புங்க அவங்க 2 பேரை மட்டுமல்ல, என்னையும் தான் கடிக்க போகுது. அவங்கள காப்பாற்ற போனப்போ என்னையும் கடிச்சிடுச்சுன்னு ஒரு நாடகம் போட போகிறேன். ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுதுங்க. பயப்படாத. விஷத்தை முறிக்கிற ஊசி ஏன் காரில் ரெடியாக இருக்குது. சதீஷ் அதை போட்டுடுவான். நான் அதனால் பிழைச்சிடுவேன். ஆனால் அவங்க 2 பேரும் கட்டாயம் போய் சேர்ந்துருவாங்க. அந்த பொண்ணு பாம்பை பார்த்தா விழுந்து கும்பிடுறவங்கன்னு சொல்கிறீங்க. பாம்புங்க அவளை நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி கடிக்குங்களா? கடிக்க வைக்க போகிறேன். அதுக்கு விடாரனும் கூடவே வர்றான். யாராவது இதை பார்த்துட போகிறாங்க. இங்கே இப்போ கரண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருக்கு. கட் பண்ணி அவங்க 2 பேரையும் ரூம்குள்ளே விளையாத வரப்படி உட்கார வச்சிட்ருக்கேன். வேலைக்காரவங்களையும் நம்ம சேலம் தோட்டத்துக்கு போக சொல்லி வந்த உடனேயே எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க. எனக்கு பயமாக தான் இருக்குது. பார்த்துக்கிட்டே இரு. எல்லாம் நல்லபடியாக முடியும் போது அப்போ தெரியும் உனக்கு நான் யாருன்னு. செருப்பு வெளியில் தான் கிடக்கணும். மோதிரம் விரலில் தான் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு வேலைக்காரி அரண்மனை குடும்பத்துக்கு 1000 கோடி பிடிக்கு அதிபதியாகிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறியா நீ? என்னால் முடியாது சுந்தரம். இந்த தடவை 2ல் 1 பார்த்துடுறேன். இதில் எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல. குலசேகர ராஜா ஃபோன் வழியாக மனைவியிடம் கொக்கரித்தார். தொடர்ந்து பேசாமல் கட் செய்துவிட்டு சதீஷுக்கு ஃபோன் செய்தார். ஏய், எங்கே இருக்க நீ? இன்னமும் வந்துக்கிட்டு இருக்க? மேலே வந்துட்டேங்க. 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் என்றான். எதிரில் வரிசையாக டூரிஸ்ட் வேன்கள் இருள் பரவத் தொடங்கியதில் அவற்றின் வெளிச்சம் கண்களை அரிக்கச் செய்தது. சுதாரித்து கொண்டு காரை வளைத்து ஒடிக்கவும் போதிமுத்துவுக்கு பக்கத்தில் இருந்த பாம்பு மூட்டை சக்கென்று சரிந்து முன் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் இடைவெளிக்குள் விழுந்தது. பதறிப்போன போதிமுத்து குனிந்து தொட்டு தூக்கியதில் ஒரு பெட்டி நழுவி விழுந்து அது திறந்து கொள்ளவும் செய்தது. கையில் மேல் மூடி மட்டும்தான் வந்தது. சார், ஒரு புஸ்ஸு பெட்டியை விட்டுட்டு வெளியே பாஞ்சிடுச்சு என்று பதட்டத்தோடு கத்தினான் போதிமுத்து. அப்படி வெளியேறிவிட்ட கருணாகமும் சதீஷின் காலடியில் டிரைவிங் சீட்டுக்கு கீழே படத்தை விரித்திருந்தது. போதிமுத்து கத்தியதை கேட்டு பிரேக் போட்டு காரை ஓரம் கட்ட நினைத்த சதீஷ் அதற்காக காலை அசைத்த பொழுது அவன் இடது காலை அந்த கருணாகம் வளைத்து பிடித்து கொண்டு சீறியது. காரும் சாலை மேல் கிரீச்சிட்டு நின்றிட கதவை திறந்து கொண்டு காலை உதறிக்கொண்டு இறங்கி ஓட பார்த்தான் சதீஷ். ஆனால் விடவில்லை. அது ஓடும் பொழுதே ஒரே போடு. நாம் இனி அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரையை பார்ப்போம். ஞானதேசிகரின் வீடும் மருத்துவக்கூடமும் ஒன்றுதான். முன்புறம் மருத்துவக்கூடம், பின்புறம் வீடு. தேசிகருக்கு 2 உதவியாளர்கள். மடிப்பிச்சை என்று ஒருத்தன், வரலட்சுமி என்று ஒரு பெண். கனபாடிகள் அசோகமித்திரனுடன் அங்கே வந்த பொழுது ஒரு இனம் புரியாத மருந்து வாசம். முகப்பில் பச்சை நிற வலைப்பந்தலுக்கு கீழ் ஏராளமான மூலிகை செடிகள் செழித்து வளர்ந்திருக்க அவற்றின் மேல் இதமான வெளிச்சம் விழுந்தபடி இருந்தது. முடிந்த இடங்களில் எல்லாம் மர நாற்காலிகள்.
ஆசனப் பரப்பில் காற்றோட்டமாக வலைப்பின்னல் போடப்பட்டு இருந்தது. சில கார்கள் வெளியில் நின்றிருக்க, அதில் வந்திருந்த நோயாளிகளுக்கு தேசிகரே நாடி பார்த்து ஜாடை பாஷையில் மடிப்பிச்சையிடம் ஏதோ கூற அவன் புரிந்து கொண்டு தைலம், சூரணம், குளிகை என்று கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தான். சில சமயங்களில் தேசிகர் ஸ்லேட் ஒன்றில் எழுதி காண்பிப்பதும் நடந்தது. அசோகமித்திரன் தன் வாழ்நாளில் சித்த வைத்தியம் பற்றி கேள்வித்தான் பட்டிருக்கிறார். ஆனால் அவரது நகரத்து வாழ்வில் அதை உணர வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருப்பது போல் அவருக்கு தோன்றியது. தேசிகர் காத்திருந்த நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு மருந்தை கொடுத்துவிட்டு மெல்ல கனபாடிகளிடம் வந்தார். கனபாடிகள் நிறைந்த புன்னகையோடு கும்பிட்டார். பதிலுக்கு தேசிகர் அவர் கூப்பிய கைகளை தன் இரு கைகளால் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டார். பின் அருகில் ஒரு மரநாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தபடி அப்புறம் என்று பார்வையினாலேயே கேட்டார். இவர் பெயர் அசோகமித்ரன். பெரிய ஆராய்ச்சியாளர். குறிப்பாக நம்ம சமயம், அதோட நம்பிக்கைகள் இவற்றை ஆராய்ந்து புத்தகம் எழுதப் போகின்றார். அதில் விஷ ஜந்துவான பாம்புகள் எதனால் வணங்கப்படுறதுங்கிறது இவர் ஆராய்ச்சியில் பிரதான ஆராய்ச்சி என்று அசோகமித்ரனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தார் கனபாடிகள். நாளைக்கு கிரகணமாச்சே, நம்ம சிவாலயத்துக்குத்தான் சர்ப்பம் ஒன்று வந்து வெல்வார்ச்சனை பண்ணுமே, அதை பார்க்கத்தான் வந்திருக்கார். இவரால் இந்த நொடி அதையெல்லாம் நம்ப முடியவில்லை. பார்த்துட்டா என்ன பண்ணுவாரோன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பாம்புகளை யாரும் பழக்க வழக்கத்துக்கு ஆட்படுத்த முடியாது. பசி உணர்வு, தற்காப்பு உணர்வு, புனருணர்வுங்கிறவங்களில் 3 தான் அதுக்கிட்ட பிரதானம். மற்ற விஷயங்களுக்கான அறிவு அதுக்கு கிடையாதுங்கிறது தான் நாம் அறிஞ்ச விஷயம். அப்படி இருக்க எப்படி இந்த பாம்பு மட்டும் எல்லா தெய்வங்களையோடையும் சம்பந்தப்பட்டு இருக்கு என்பது தான் இவருடைய பிரதானமான கேள்வி. நான் எனக்கு தெரிஞ்ச பதிலையெல்லாம் சொல்லிட்டேன். நாகப்பாம்புகள் நம்ம அனுமானத்துக்கும் அப்பாற்பட்டது. புருஷர்கள், ரிஷிகள் மனித சரீரம் அத்துப்போன நிலையில் பாம்பு வடிவத்தில் நடமாடுவாங்கன்னு நான் சொன்ன கருத்து அதில் ஒன்று. இவர்களெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எதிர்பார்க்கிறவர்கள். ஏன்னா இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது விஞ்ஞான உலகம், ஆதாரம் இல்லாமல் எதையுமே ஏற்காது. பொய் இல்லைன்னா கற்பனைன்னு அதை சொல்லிடும். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலைன்னா விட்டுடுங்கன்னு கூட சொல்லிட்டேன். அதோட அனுபவம்தான் சிறந்த ஆசான்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அந்த அனுபவத்துக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கார் என்று அசோகமித்ரனை குறித்து ஒரு நெடிய விளக்கத்தை கொடுத்து முடித்தார் கனபாடிகள். தேசிகரும் அசோகமித்ரனை ஒரு ஆழமான பார்வை பார்த்தார். அவர் பார்க்கவும் கையெடுத்து கும்பிட்டு வணங்கினார். அப்பொழுது தேசிகரின் பார்வை அசோகமித்ரனின் இரு கண்களை கூர்மையாக பார்த்தது. பின் அவர் கும்பிட்ட கைகளை இழுத்து பிடித்து விரல்களை பார்த்தார். அதில் இரு கட்டை விரல் நகங்களை பார்த்தார். அதில் இரு கட்டை விரல் நகங்களின் மேலும் வழவழப்பு இல்லாதபடி வரி வரியாக கோடுகள். சில வினாடிகளுக்கு பிறகு அருகில் இருந்த ஸ்லேட்டை எடுத்து மூத்திரம் கழிப்பதில் சிக்கல் இருக்கிறதா என்று எழுதி கேட்ட அசோகமித்ரனிடம் விக்கிப்பு ஆமோதிப்பாக தலையை அசைத்தார். ஞானமணி தேசிகர் என்கின்ற அந்த வைத்தியரின் முன்னால் அசோகமித்ரன் ஸ்தம்பித்து கொண்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 கண்களையும் கை விரல் நகங்களையும் மட்டுமே வைத்து இவரால் எப்படி தனக்கு இருக்கும் நோய் சிக்கலை மிகச்சரியாக சொல்ல முடிந்தது என்கின்ற கேள்விதான் அவர் ஸ்தம்பிப்பிற்கு காரணம். இப்படி ஒரு சிக்கல் இருப்பதை கண்டறிய சென்னையில் ஸ்கேன், எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் என்று கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்களை செலவழித்திருந்தார். ஆனால் இங்கோ 30 நொடி கூட ஞானமணி தேசிகருக்கு தேவைப்பட்டிருக்கவில்லை. நல்ல வேளை, சரியான சமயத்தில் இங்கே வந்துட்டீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் சிறுநீர் வழித்தடத்தில், அதாவது யுரித்ராவில் புண்கள் உருவாகி கட்டியாக அது மாறி இருக்குது. அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கலைன்னா அது புற்றுநோய் கட்டியாக மாறிடும். அப்புறம் பெரிய போராட்டமாயிடும் வாழ்க்கை. எப்போவோ நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் நீங்கள் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கிறது. ரசகந்தி மெழுகு மாத்திரைகளோட சில சூரணங்களையும் தரேன், சாப்பிடுங்க, பூரணமாக குணமாயிடும்
என்று சற்று விரிவாக எழுதி காட்டியவர் அப்பொழுதே ஒரு மண்கலயம் நிறைய 1 லிட்டருக்கும் குறையாத அளவுக்கு தண்ணீரை கொடுத்து அதை குடிக்கும் முன் வாயை திறக்கச் சொல்லி நாக்கில் ஒரு மூலிகை பொடியை சிறு பொட்டலத்தை திறந்து கொட்டிவிட்டு தண்ணீரை குடிக்க வைத்தார். அது வாய்க்குள் ஒரு இனம் புரியாத மனத்தை உருவாக்கச் செய்தது. குடித்த குளிர்ந்த தண்ணீர் கூட இதற்கு முன் குடித்திராத சுவையில் இருந்தது. ஞானமணி தேசிகரும் திரும்பவும் அவரோடு பேச வேண்டியதை ஒரு நோட்டில் எழுதத் தொடங்கியிருந்தார். தினமும் காலை, மதியம், மாலை இப்படி 3 வேளை இந்த பொடியை வாயில போட்டு இப்படி 1 லிட்டர் தண்ணியை ஒரே மூச்சில் குடிக்கணும். அப்புறம் நான் தரப்போகிற ரசகந்தி மெழுகு மாத்திரைகளையும் ஒரு நாளைக்கு 6 மாத்திரைன்னு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் சாப்பிடணும் என்றார். அவ்வளவுதான் இந்த பிரச்சனையே. அதுக்கு பிறகு எப்போவுமே இருக்காது. உங்களுக்கு ரொம்பவே மன உறுதி. அதனால்தான் சிறுநீர்ப்பை ஆரோக்கியமாக இருக்குது பயப்படுறவங்களுக்கு அது சீக்கிரம் கெட்டு குட்டிச்சுவர ஆகிடும். இந்த 48 நாளுங்கிறது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்களோட கூட்டுத்தொகை. இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தாலேயும் ராசியாலேயும் கிரகத்தாலேயும் தான் உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி உருவாயிருக்கு. இந்த 3ல் 1 தான் புண்ணுக்கான கிருமி வளர காரணம். அந்த கிருமி உங்களை அடைய உங்கள் கர்மா காரணம். பட்டணத்து டாக்டர்கள் கிருமிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி அதை அழிக்க மருந்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் தற்காலிக நிவாரணம் அதனால் கிடைக்கும். பூரணமாக கூட கிடைக்கலாம். அது உங்கள் ஜாதக தசாபுத்திகளை பொறுத்தது. ஆனால் உங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருக்குது. அதுதான் இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எங்கள் ஊர் சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை தரிசிக்கிற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. தரிசனம் பண்ணிட்டு மருந்தோட புறப்படுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 30 வருடம் நீங்கள் ஆயுஷோட ஆரோக்கியமாக இருப்பீங்க என்று ஒரு நோட்டில் எழுதி நீட்டி இதை படித்த அசோகமித்திரனுக்கு ஞானமணி தேசிகரின் ஒவ்வொரு செயலுமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல், தன்னையும் பேச விடாமல், ஆனால் தனக்கு இருக்கும் வியாதி, அதற்கான காரணம், அதற்கான மருந்து, அதுபோக தன் மன அமைப்பு என்று சகலத்தையும் ஒரு சீட்டுக்கட்டை பிரித்து போடுவது போல பிரித்து போட்டு விட்டாரே. அதில் எதுவுமே பொய்யில்லை. அவ்வளவும் துல்லியம். இது ஒரு மனிதனுக்கு எப்படி சாத்தியம்? அசோகமித்திரனுக்குள் இதுதான் இப்போதைய கேள்வி. இனி நாம் நம் கதைக்குள் செல்வோமா? காலை வளைத்து கொண்ட நிலையில் காலில் ஒரு போடு போட்ட அந்த நாகம் ஒரு கட்டத்தில் நழுவி விழுந்திட சதீஷ் காலை உதறித்து கொண்டு ஓடிப்போய் சாலை ஓரமாக கட்டப்பட்ட தடுப்புச் சுவரின் மேல் உட்கார்ந்தான். முற்றுமாக தோன்றிய அந்த மாலை நேர முடிவில் இருளில் அவனை கடித்த நாகமும் எங்கோ ஓடி மறைந்து விட்டு இருந்தது. போதிமுத்து நடந்ததை உணர முடிந்தவனாக சதீஷின் அருகில் வந்து, என்னாச்சு சார், இருட்டில் எனக்கு எதுவும் தெரியலையே என்றான். மண்ணாங்கட்டி, இப்படியா பாம்பு பட்டி என்னை அழுவ விடுவ? அது காலை கடிச்சிடுச்சியா என்று அலறினான் அவன். ஐயோடா, எங்க காட்டுங்க என்ற போதிமுத்து வேகமாக குனிந்தான். வலது காலா இடது காலுங்களா? இடது கால் என்றபடியே பேண்டை மேலே தூக்கினான் சதீஷ். அப்பொழுதே உடம்பில் ஒரு விறுவிறுப்பு தென்படத் தொடங்கிவிட்டது. இருளில் எதுவும் தெரியாத நிலையில் போதிமுத்து தன் வசம் இருந்த தீப்பெட்டியை எடுத்து ஒரு குச்சியை உரசி வெளிச்சத்தை ஏற்படுத்தி பார்த்ததில் கணுக்காலில் இருந்த இரத்த பொட்டு புள்ளிகள் தெரிந்தது. அதில் அவனை பிழிகளை விரிவடையச் செய்தன. சார், நல்லாவே போட்டுருச்சு சார். நீங்கள் காரை வேகமாக விளைக்கவும் பெட்டி மூட்டை சரிஞ்சு விழுந்ததில் இப்படி ஆயிடுச்சு சார். கொஞ்சம் இருங்க, நான் ஒரு வேர் தரேன், அதை வாயில் கடித்து நல்லா மென்று எச்சில் விழுங்குங்க. அப்படியே வேகமாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் விஷ முறிவுக்கு அங்கே தான் ஊசி இருக்கும். இந்த ஏற்காடு ஆஸ்பத்திரியில் அது இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் விஷப்பாம்புங்க பெருசாக நடமாடாது. அதுங்க மலைக்கு கீழே தான் அதிகம் இருக்கும். அதனால் நாம் இப்போ வேகமாக சேலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் பிழைச்சிக்குவீங்க சார் என்று பரபரப்பாக பேசிக்கொண்டே தன் பட்டாப்பட்டி அன்றாயருக்குள் கையை விட்டு ஒரு வேர்த்துண்டை எடுத்து சதீஷின் வாயை திறக்கச் சொல்லி உள்ளே போட்டான். வாயில் விழுந்த நொடி ஒரு உக்ர கசப்பில் சதீஷின் முகம் அஷ்ட கோணலாகி தன்னையும் மறந்து தூ என்று அதை வெளியே துப்பினான். ஐயோ சார், துப்பிட்டீங்களா? அட ஆமாய்யா, ஒரே கசப்புயா, முடியல என்னால். அதுதான் சார் மருந்து, அதை போய் துப்பிட்டீங்களே. இந்த இருட்டில் எங்கே போய் அது தேடுவேன்? அது ஏதோ ஒரு வண்டி வருது பார்,
ரோட்டில் நின்று மறி, எனக்கு வாந்தியும் மயக்கமும் வர்ற மாதிரி இருக்குது. உன்னை நான் காருக்குள்ளே ஏற்றிக்கிட்டு வந்ததே தப்பு. போ 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 போய் மறியதை. சதீஷ் அலறினான். போதிமுத்துவும் தார்ச்சாலையின் நடுவில் நின்று வரும் வண்டியை தடுத்து நிறுத்த பார்த்தார். கிட்டே வரவும் கிரீச்சிட்டு நின்றது ஒரு கார். உள்ளே இருந்து ஒரு உருவம் இறங்கி வந்தது. ஏய், யார் நீ? எதுக்கு வண்டியை மறிக்கிற என்று குரல் சதீஷின் காதிலும் விழுந்தது. அது கணேசனின் குரல். பகீர் என்றது. அதே அதிர்வில் மயக்கமும் முழுமையாக வந்து அவனை ஆட்கொண்டது. போதிமுத்து கணேசனிடம் கெஞ்சத் தொடங்கினான். சாரே, புண்ணியமாக போகும், உதவி பண்ணுங்க சாரே. இங்கே ஒருத்தரை பாம்பு கடிச்சு அங்கே கீழே கிடக்காரு பாருங்க என்ற சதீஷை காட்டினான். என்னையா சொல்கிற? இந்த நேரம் இந்த இருட்டில் இங்கே எதுக்கியா வந்தீங்க? கீழே இருந்து காரில் வந்துக்கிட்டு இருந்தவங்க அவசரமாக ஒன்றுக்கு போகணும்னு சொல்லி இறங்கினாருங்க. அப்போ பூச்சியை மிதிச்சிட்டாரு போல இருக்குங்க. அது கடிச்சிருந்த ஆட்டம் இருக்குது. பேச நேரம் இல்லைங்க என்ற போதிமுத்து சதீஷின் உடல் அருகே நெருங்கினான். கணேசனும் சென்றான். புத்திசாலித்தனமாய் செல் டார்ச்சை அடித்து பார்த்த பொழுது வாயில் நுரை கப்பிக்கொண்டிருந்தது. அடடா, நுரை தட்டிடுச்சு. ஆமாங்க, நான் கொடுத்த வேற துப்பாமல் இருந்திருந்தா நுரை தட்டி இருக்காது. தப்பு பண்ணிட்டாருங்க, கசப்பாக இருக்குன்னு கீழே துப்பிட்டாருங்க. வேறா? ஆமாம். நீ யார்? நான் ஒரு சரி சரி, உடம்பை தூக்க, முதல்ல டாக்டர்கிட்ட போய்ப்போம். கணேசன் சதீஷை தொட்டு தூக்க போனான். ஆனால் போதுமுத்திவின் வேகம் அற்றுப்போய் இருந்தது. இல்லைங்க, இனி பிரயோஜனம் இல்லைங்க. கருணாகத்தோட விஷம் வேகமாக ஏறும். நுரை தட்டிட்டாலே அவ்வளவுதான். அப்பால் இங்கெல்லாம் பாம்பு கடிக்கு ஊசி இருக்காதுங்க. சேலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். எப்படியும் அரை மணி நேரம் ஆயிடும். இப்போவே பாதி உயிர் போயிடுச்சு. அவ்வளவு நேரமெல்லாம் தாங்காதுங்க என்றான். என்னையா, என்னவோ பாம்புங்களோடையே பிறந்து வளர்ந்தவ மாதிரி பேசுகிற? கமான், குயிக், தூக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட தூக்கிட்டு போவேன். இருங்க, வந்துடுறேன் என்று சொன்னவுடனேயே சாலையோரமாக நின்ற காரை நோக்கி ஓடினான். காரின் பின் சீட்டில் மீதமிருந்த பாம்பு கூடைகளை தொட்டு தூக்கியவன் அதே வேகத்தில் பக்கவாட்டில் காப்பி எஸ்டேட்டுக்குள் பெட்டியோடு அவற்றை வீசி எறிந்தான். அப்பொழுது அடிவாரத்தில் ஜல்லி சொன்ன சகுனத்தடைகள் நினைவுக்கு வந்தன. கூடவே சதீஷ் உடம்போடு கூட செல்வது பல கேள்விகளை பலரிடமும் எழுப்பும். கொலை செய்யத்தான் வந்தோம் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திரும்பி போவதுதான் புத்திசாலித்தனம் என்று போதிமுத்துவுக்கு தோன்றியது. வேகமாக அதை செயல்படுத்தும் விதமாக அங்கிருந்தே கணேசனை பார்த்து கத்தத் தொடங்கினான். சார், இனி அவரை என்ன வேணாலும் என்ன பண்ணினாலும் காப்பாற்ற முடியாது. நான் வரேன் சார். உதவி பண்ண போய் உபத்திரவத்தில் தான் முடியும். நீங்களும் போய் உங்கள் வேலையை பாருங்க என்று தார்ச்சாலையில் திரும்பி ஓடத் தொடங்கினான். அப்பொழுது ஏற்காட்டில் இருந்து ஒரு பஸ் சேலம் நோக்கி இறங்கி கொண்டிருந்தது. கைகளை ஆட்டி அதை மறித்தவன் அதில் ஏறிக்கொண்டான். ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் பார்த்தபடி இருந்த கணேசனுக்கு திகைப்பில் நெஞ்சை கரித்தது. டார்ச் வெளிச்சத்தில் சதீஷை திரும்பி பார்த்த பொழுது உடம்பில் நீலம் பாரிக்க ஆரம்பித்திருந்தது. கீழே கிடந்த சதீஷின் பாக்கெட்டில் இருந்த செல்போனிலும் அப்பொழுது சினுங்கள். கணேசன் ஒரு நெடிய தயக்கத்துக்கு பிறகு அதை கையில் எடுத்து ஆன் செய்து காதை கொடுத்தான். ஏய் சதீஷ், என்னையா பண்ணுற? 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு 20 நிமிஷமாச்சு, இன்னும் ஒன்று காணோம். மறுபுறத்தில் இருந்து குலசேகர ராஜாவின் குரல் ஒலித்தது. கணேசனின் முகத்தில் ஆச்சரியம். சட்டென்று செல்போன் ஸ்கிரீனை பார்த்தான். அவருடைய எண்தான். மாமா, நீங்களா என்றான் பதிலுக்கு. யாரு? சதீஷ், நீ தானே பேசுகிற? சதீஷ் இல்லை மாமா, நான் ராஜா பேசுகிறேன். ராஜாவா? நீயா? இது சதீஷோட ஃபோனாச்சே, உன் கையில் எப்படி? அதை ஏன் கேட்குறீங்க? நான் இப்போ மலை மேலே ஏற்காட் என்ட்ரன்ஸில் இருக்கேன். நீங்கள் சொல்கிற அந்த சதீஷ் இப்போ செத்துக்கிட்டே இருக்காரு. செத்தும் போயிட்டாரு. அவரை காப்பாற்ற வந்த இடத்துல தான் செல்ஃபோன் ஒலிக்கவும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது, சதீஷ் செத்துட்டானா? என்ன ராஜா சொல்கிற? ஆமாம்மா, ஆமாம். இவர் கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் இப்போ இங்கே இல்லை. இவர் சாக போகிறாருன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் சேலம் போகிற பஸ் வரவும் அதை பிடிச்சி ஓடி போயிட்டான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னப்போ தான் உங்ககிட்டே இருந்து ஃபோன் வந்தது. உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்னமோ சொல்கிறியே ராஜா. சதீஷ் எப்படி செத்தான்? முழுசா செத்துட்டான்னு சொல்ல முடியல. பாம்பு கடிச்சிருக்கு. காரில் வரும்போது யூரின் பாஸ் பண்ண இறங்கினப்போ கடிச்சதா அந்த ஓடிப்போனவன் சொன்னான். உடம்பை பார்த்தா கூட அப்படித்தான் தெரியுது. நான் கூட வரும்பொழுது இந்த இடத்துக்கிட்ட தான் நின்றேன். ஒரு பாம்பை பார்த்தேன். இது பாம்பு நடமாட்டம் உள்ள ஏரியா தான்.
சரி, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? டாக்டர்கிட்ட போனாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சுத்தமாக பேச்சு மூச்சு இல்லையா? உடம்பு நீளம் பாரிச்சிடுச்சுன்னு அவன் ஏதாவது பேசினானா? பேச்சு மூச்சே இல்லாதப்ப எப்படி மாமா பேசுவான்? லூஸ் மாதிரி கேட்குறீங்க? இல்லை, ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டான். நல்ல வேலை. நல்ல வேலையா? என்ன மாமா சொல்கிறீங்க? யாருக்கு நல்ல வேலை? ஆமாம், இவன் யார்? அவன் பேர் சதீஷு. நான் சொல்கிற வேலைகளெல்லாம் செய்வான். இப்போ கூட ஒரு வேலை செய்ய சொல்லித்தான் அவனை கூப்பிட்டேன். சரி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து தூக்கிட்டு போட்டோம். காரில் தான் வந்திருக்கேன். காரையும் யாரையாவது விட்டு எடுத்துக்கிட்டு போக சொல்லுங்கள். அது என்ன, உங்கள் வேலைக்காரங்க ஒவ்வொருத்தராக அந்த ஏற்காட்டு மலையிலேயே சாகுறாங்க. முந்தா நாள் ஒருத்தன், இன்னைக்கு இவன். இருளில் நின்றபடியே கணேசன் யதார்த்தமாக கேட்ட கேள்வி குலசேகர ராஜாவை விதிர்க்கச் செய்தது. ஆமாம் ராஜா, நீ சொல்லும்போது தான் நானே யோசிக்கிறேன். சரி சரி, உடனே நீ அங்கேருந்து கிளம்பிடு. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன மாமா, நான் எதுக்கு போகணும்? ஆம்புலன்ஸ்காரங்க எங்கே இருந்து வருவாங்க? பாடியை எங்கே கொண்டு போவாங்க? உங்கள் வேலைக்காரன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு கோலத்தில் பார்த்துட்டு எப்படி நான் போக முடியும்? அப்புறம் அந்த ஓடிப்போனானே ஒருத்தன், அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கணேசன் கேட்ட கேள்விக்கு குலசேகர ராஜாவிடம் ஒரு தெளிவான பதில் இல்லை. இப்பொழுது கணேசன் கற்றையாக ஒரு வாகன வெளிச்சம் பட்டு அது அருகில் வந்து நிற்க, அது ஒரு போலீஸ் ஜீப். உள்ளே இருந்து கம்பீரமான காக்கி உடைப்பில் எஸ்ஐ சாமி கண்ணு இறங்கி வந்தார். கணேசனை பார்த்தவர், என்ன சார் இங்கே இருட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். அவரை பார்க்கவும் கணேசனுக்கு சற்று தெம்பாக இருந்தது. மாமா, நல்ல வேலை, ஏற்காடு போலீஸ் எஸ்ஐயே வந்துட்டா. நான் அவரை விட்ட பேசி பாடியை எடுத்துகிட்டு போக ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்கள் இந்த சதீஷ் ஃபேமிலிக்கு முதல்ல தகவல் கொடுத்துருங்க. அப்புறமா எஸ்டேட் வாங்க போனது சம்மந்தமாக நடந்ததேலாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன் என்று ஃபோனை கட் செய்தான் கணேசன். ஞானசேகர ராஜாவிடம் குலசேகர ராஜாவிடம் ஃபோனில் பேசிவிட்டு கணேசன் திரும்பிய நொடிகளில் எஸ்ஐ சாமிக்கண்ணு சாலையோர இடுப்பு உயர தடுப்புச் சுவரின் மேல் கிடந்த சதீஷின் உடலருகே சென்று உற்று பார்த்தபடி நின்றார். அப்படியே சற்று தள்ளி ஒரு டோர் திறந்திருக்கும் நிலையில் சாலையோரமாக சற்று கோடலாக நின்று கொண்டிருந்த சதீஷின் காரையும் பார்த்தார். எஸ்ஐ சார், டயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் மாதிரி தான் நானும் ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும் இங்கே வந்து நடந்த அவ்வளவையும் சொல்லி முடித்தான் கணேசன். எஸ்ஐ சாமிக்கண்ணுவின் புருவத்தில் நிறைய ஆச்சரிய மடிப்புகள், மனதுக்குள் நிறைய கேள்விகள். ரொம்ப பெக்யூலியராக இருக்குது கணேசன் சார். என் சர்வீஸில் சிறுநீர் கழிக்க இறங்கின ஒருத்தரை பாம்பு கடிச்சதுங்கிறத இப்போ தான் பார்க்குறேன். காரை பாருங்கள், திறந்த டோரை கூட மூடாமல் வந்திருக்கார். அவ்வளவு அர்ஜென்சி. ஆனால் கூட ஒருத்தன் வந்தான். அவன் சேலம் பஸ் வரவும் அதை பிடிச்சி ஓடிட்டான்னு சொன்னது தான் இடிக்குது என்று அந்த இருளுக்குள் நின்றபடியே பேசினார் எஸ்ஐ. அவர் ஜீப்பை ஓட்டி வந்திருந்த கான்ஸ்டபிள் ஜீப்பை விட்டு இறங்கி நிற்பதும் கருப்பாக திட்டாக தெரிந்தது. மாரியப்பன், ஜீப்போட ஹெட்லைட்டை கொஞ்சம் இங்கே பாஸ் பண்ணுங்க என்று குரல் கொடுக்கவும் அடுத்த சில நொடிகளில் வெளிச்சம் அங்கே ஒரு நெருக்கோட்டில் பாய்ச்சியது போல் சதீஷ் சாம்பல் நிற பேண்ட், பூ போட்ட வெளிர் மஞ்சள் சட்டைக்குள் மொத்த உடலும் நீளம் பாரித்திருக்க ஒரு கருப்பு பூதம் போல அவன் அந்த சுவர் திட்டின் மேல் தெரிந்தான். உதட்டின் ஓரம் நுரை ததும்பி அது காய்ந்தும் போய்விட்டிருந்தது. அந்த காட்சியை தன் செல்போனில் உடனேயே படம் பிடித்து கொண்டார் எஸ்ஐ. அப்படி வெரி பிட்டி, இந்த ஆளுக்கு இங்கே சாவுன்னு பிரம்மா எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? ஆமாம், ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா என்று கணேசனை பார்த்தார். இல்லை சார், உங்களை பார்க்கவும் நான் என் மாமாக்கிட்ட கட் பண்ணிட்டேன். இருங்க, முதல்ல அதுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் என்று சாமிக்கண்ணை ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செய்துவிட்டு கணேசனின் காரின் அருகில் போய் நின்று கொண்டிருந்தார். கணேசனும் உடல் நின்று பரஸ்பரம் பேச்சை தொடங்கினார். பை உங்கள் பங்களாவில் வேலை பார்த்த மார்ட்டின்கிறவன் தான் முதல் நாள் ஆக்சிடெண்ட்டில் இருந்தது. ஆமாம், அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். உங்கள் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசினார். அப்போத்தான் எனக்கு தெரியும். பை அந்த மார்ட்டினை நான் சரியாக கூட பார்த்ததில்லை. என் மாமா தான் வேலைக்கு வச்சுருக்கார். அதனால் அவர்கிட்டயே பேசிக்குங்கன்னு சொல்லிவிட்டேன். ஐசி, இப்போ இந்த நபர் கூட உங்கள் மாமா கிட்ட வேலை பார்க்குறதா சொன்னீங்கல்ல? ஆமாம், அது கூட எனக்கு இந்த நபரோட பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன் ரிங் ஆகி அதை எடுத்து பேசும்போது தான் தெரிய வந்தது. அது ஒரு ஆக்சிடெண்ட். கிட்டத்தட்ட இதுவும் அப்படித்தான். ஆமாம், அது என்ன உங்கள் மாமா கிளாஸ் ஆகுறாங்க, அதுவும் ஆக்சிடெண்ட்லேயே, அதுவும் இந்த ஏற்காடு மலை மேலேயே
இதே கேள்வியை நான் இப்போ அவர்கிட்டையும் கேட்டேன். அவரே இதை எதிர்பார்க்கலன்னு நல்லா தெரியுது. அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. கூட ஒருத்தன் வந்தான், அவன் இறங்கி ஓடிட்டான்னு சொன்னது தான் எனக்கு இடிக்குது. ஆமாம், அவன் எப்படி இருந்தான்? லுங்கி சட்டைன்னு கூலி வேலைக்கார மாதிரி இருந்தான். கூட வந்தவன் இக்கட்டான நேரத்தில் இருக்கும் பொழுது அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஓடி போயிட்டான்னா அது சரியாக தெரியலையே எனக்கு. ரொம்ப சிம்பிள். அவன் பயந்துட்டான் சார். அப்புறம் நான் கூட உடம்ப தூக்க ஆஸ்பத்திரிக்கு போவோன்னேன். இல்லை சார், நீளம் பாரிச்சு நுரை தட்டிடுச்சு. கருணாகத்தோட விஷயம் ரொம்ப வேகமாக ஏறும். இங்கே ஏற்காட்டில் ஜிஹெச்சில் நிச்சயம் இதுக்கான ஊசி இருக்காது. சேலத்துக்கு தான் போகணும். ஆனால் 1 மணி நேரம் ஆயிடும். அதுவரை தாங்காதுன்னு தெளிவாக பேசினான் சார். அப்படியா? எங்கே திரும்ப ஒரு தடவை அவன் சொன்னதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார், இந்த சாவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சா? உங்கள் என்கொயரியை இங்கேயே ஆரம்பிச்சிட்டிங்களே. சந்தேகப்படுறது எங்கள் ஜாபில் ஒரு பார்ட் மிஸ்டர் கணேசன். இங்கே நடந்ததை எல்லாம் பார்த்தா இதை ஒரு எதிர்பாராத இன்சிடெண்ட்டாக மட்டும் என்னால் நினைக்க முடியல. அஃப்கோர்ஸ் முந்தா நாள் ஒரு வேலைக்காரன், இன்றைக்கும் ஒருத்தன், 2 பேரும் இதே மலை மேலேயே இருந்திருக்கிறாங்க. அந்த ஒத்துமை காரணமாக அது மட்டும் இல்லை, கருணாகம் கடிச்சதா அந்த ஓடிப்போனவன் சொன்னதா சொன்னீங்களே, அங்கே தான் எனக்கு பெருசாக இடிக்குது. எப்படி இந்த இருட்டில் அது கருணாகம்தான்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்புறம் அதுக்கான விஷமுறிவு ஊசி இங்கே இருக்காது, சேலம் ஜிஹெச்சில் தான் இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். சம்திங் ஃபிஷ்ஷி. எஸ்ஐ சாமுக்கனுவின் கேள்விகள் கணேசனை குடையத் தொடங்கின. அவனும் தீவிரமாக யோசித்த அந்த வினாடிகளில் மாரியப்பன் என்று கான்ஸ்டபிளை அருகில் அழைத்த சாமிக்கண்ணா, ஜீப் செக் போஸ்ட்டில் நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல? மாணிக்கம் மட்டும் இருப்பான் சார், கொரோனா ஸ்பெஷல் செக் ஸ்டாப்பிங்காக. நம்ம ஸ்டேஷனில் இருந்து நாம தான் சார் அவனை அனுப்பினோம். அவனோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்குது சார். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏற்காட்டில் இருந்து சேலம் போய்கிட்டு இருக்க பஸ்ஸு இந்த நேரத்தில் கிராஸ் ஆகிடுச்சான்னு கேளுங்க. கமான் குவிக். ஆகலேன்னா அதை நிறுத்தி உள்ள கைலி சட்டையோட ஒருத்தன் இருந்தால் அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நமக்கு தகவல் தர சொல்லுங்க. கமான் குவிக் குவிக். கான்ஸ்டபிள் மாரியப்பனுக்கு உத்தரவிட்டவர் திரும்பிய பொழுது ஆம்புலன்ஸின் உச்சி மண்டையில் விளக்கொலியோடும் அதற்கே உண்டான சப்தத்தோடும் வந்து கொண்டிருந்தது. கணேசன் கொஞ்சம் போல கலங்கி போயிருந்தான். என்ன சார், இந்த சாவில் ஒரு பெரிய அளவில் சந்தேகம் இருக்கு போல. ரொம்ப ஸ்பீடாக ஸ்டெப் எடுக்கிறீங்க. எடுக்கணும், அதுதானே எங்கள் வேலையே. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லவும் தான் நானும் யோசிக்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு இடம் இருக்குது. இப்போ எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? சாமிக்கண் அப்படி கேட்கவும் கணேசனுக்கு மலை குளிரையும் மீறிக்கொண்டு கொஞ்சம் சூடானது உடம்பு. அதற்குள் ஆம்புலன்ஸ் அருகில் வந்து நின்று அதிலிருந்து ஒருவர் இறங்கி ஓடி வந்தார். சாமிக்கண்ணு அவரிடம், ஒரு ஸ்னேக் பைட் கேஸ், ஆள் இறந்துட்டாரு, பேர் சதீஷா, நீங்கள் பாடியை எடுத்துக்கிட்டு போய் ஜிஹெச்சில் ஃபார்மாலிட்டிஸை பண்ணிக்கிட்டு இருங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன் என்று கூற அவர்களும் ஓடிப்போய் ஸ்ட்ரெச்சரை இறக்கி அதில் சதீஷின் உடலை தூக்கி போட்டுக்கொண்டு ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டனர். திரும்பவும் சப்தத்தை எழுப்பிக்கொண்டே அங்கிருந்து அது ஓடியும் போயிற்று. கான்ஸ்டபிள் மாரியப்பன் ஃபோன் செய்துவிட்டு வந்திருந்தார். மாரியப்பன், நீங்கள் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுங்க, நான் ஜீப்பை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்று கூறவும் அவரும் சதீஷின் காரை கிளப்ப காலை எடுத்தார். கீழே மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க தானே? சொல்லிட்டேன் சார், பஸ்ஸு இன்னும் கிராஸ் ஆகலை, ஆகிற டைம் தான். விக்டிமை பிடிச்சதுமே உங்களுக்கும் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் சார். குட், நீங்கள் கிளம்புங்க. மாரியப்பனை அனுப்பிவிட்டு திரும்பவும் கணேசனிடம் வந்தார். குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட்டும் இதழ்களுக்கு இடையில் ஏறிக்கொண்டது. கணேசனுக்கும் நீட்டினார். என்கிட்டே இருக்குது சார், தேங்க்ஸ், என் ஃப்ரெண்டு வேற என்று தன் பாக்கெட்டில் இருந்து கருப்பு நிறத்திலிருந்து சிகரெட்டை எடுத்து அவனும் பற்ற வைத்தான். போலீஸ் ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சம் நீட்டபடியே இருந்தது. ஏதோ என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே? கணேசன் புகையை விழுந்தபடியே அவரை தோண்டினான். ஆமாம், அது எப்படி அவ்வளவு கரெக்டாக இந்த இடத்துல இந்த சதீஷ்க்கு பாம்பு கடிச்ச நேரமாக பார்த்து நீங்கள் வந்தீங்க? கேள்வியில் கணேசன் மேலும் அவருக்கு சந்தேகம் இருப்பது அப்பட்டமாக இருந்தது. சார், நான் தான் சொன்னனே, ஆத்தூர் மணி என்கிறவரோட பங்களாவும் எஸ்டேட்டும் விலைக்கு வருது, அதை பார்க்க போயிருந்தேன்னு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, நான் தான் மறந்துட்டேன். அப்போ அதை பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை சார், பாதிக்கு மேல் கொரட்டு பூமி, அவர் சொல்கிற விலையும் அதிகம்.
இது தெரிஞ்சிருந்தும் என் மாமா என்னை போய் ஏன் பார்க்க சொன்னாருன்னு தான் எனக்கு தெரியல. அது சரி, இப்போ உங்கள் மாமா எங்கே இருக்காரு? சேலத்தில் தான் இருக்கணும். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். தயவுசெய்து இதில் என்னை இழுத்துடாதீங்க. என்ன உண்டோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்கிட்ட நீங்கள் இவ்வளவு கேள்விகள் கேட்டதை கூட பிடிக்கல. நான் பரிதாபப்பட்டு உதவி செய்ய நினச்ச ஒருத்தன் எனக்கு உதவி மட்டும்தான் செய்ய தெரியும். புரியுது மிஸ்டர் கணேசன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் ஏன் டியூட்டியை தான் செய்கிறேன். பை த பை, அங்கே ஓடிப்போன ஒருத்தன் மூலமாக அப்நார்மலாக எங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா, இல்லை அவன் நான் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலோ அவனை அடையாளம் காட்ட நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க. எஸ்ஐ சாமிக்கண்ணுவின் கோரிக்கையை ஏற்கவும் முடியாமல் நிராகரிக்கவும் முடியாமல் ஒரு மாதிரியாக தலையாட்டியவன், அப்போ நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான். சாமிக்கண்ணுவும் தோளை உயர்த்தி முகபாவத்தாலேயே சம்மதம் தரவும் தன் காரை நோக்கி நடந்தான். அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்குள் எத்தனை திருப்பங்கள்! இப்படி நினைத்து கொண்டே காரை ஏறி அதை இயக்கவும் அது பங்களாவை நோக்கி புறப்பட்டது. ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒன்றில் மரம் ஓரமாக ஒரு கார் நின்றபடி இருக்க கணேசனின் கார் அதை கடந்து மறைந்தது. மரத்தடியில் நின்றிருந்த காருக்குள் தீவிர சிந்தனையில் குலசேகர ராஜா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.